வேமோட மெயின் விஷயம் என்னன்னா உங்களோட அந்த ஆப்டிமாலிட்டி டெஸ்ட் அச்சீவ் ஆனா ஓகே ஆப்டிமாலிட்டி டெஸ்ட் அச்சீவ் ஆனா மட்டும்தான் நம்ம போடுற அந்த காஸ்ட் மினிமைசேஷன் ஒரு அமௌண்ட் அது வந்து கரெக்டுன்னு நடத்தும். ஆப்டிமாலிட்டி டெஸ்டோட இது என்ன m plus n minus 1. mன்றது ரோஸ் நம்பர் ஆஃப் ரோஸ், nன்றது நம்பர் ஆஃப் காலம்ஸ் மைனஸ் 1. நம்பர் ஆஃப் ரோஸ் பிளஸ் நம்பர் ஆஃப் காலம்ஸ் மைனஸ் 1ன்றது அந்த என்ன ஆன்சர் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட அலோகேஷன் ஆஃப் செல்ஸ் இது மேட்ச் ஆகணும். சப்போஸ் எனக்கு அது ரெண்டும் மேட்ச் ஆகல, அது ரெண்டும் வந்து மிஸ் மேட்ச் ஆகுது அப்படின்னா தென் there is a என்ன சொல்றது டீஜெனரசின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் சொல்யூஷன் இஸ் டீஜெனரசி. அந்த மாதிரி டைம்ல we will have to incorporate ஆர்டிஃபிஷியல் குவான்டிட்டின்னு சொல்லிட்டு ஒன்று இன்கார்பரேட் பண்ணி தென் அப்புறம் வேற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? So it goes like this. Okay. Ladies fashion shop wishes to purchase the following quantity of summer dresses. Dress size வந்து 1 2 3 4, quantity 100 200 450 150. Manufacturers are willing to supply the dresses. 3 manufacturers. அந்த 3 manufacturers வந்து யாருன்னா ஏபிசி. ஓகேவா? நம்மளுக்கு வந்து ட்ரெஸ் சைஸ் பார்த்தீங்கன்னா 1 2 3 4. அவங்க they expects the profit per dress to vary with the manufacturers given below. the profit வந்து ஒவ்வொரு manufacturer இப்படி vary ஆகிறது. Use a transportation technique to solve the problem of how the order should be placed with the manufacturers by the fashion shop in order to maximize the profit. Explain how you know there is no further improvement possible. So ஒரு பாயிண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் இந்த சம் வந்து அதே தான் கண்டோம். 100 ஃபர்ஸ்ட் வந்து 100 200 450 150 இதான் டிமாண்ட். ஓகே, ஆனா என்னோட சப்ளை எவ்வளவு இருக்குன்னா 150 480 250. இப்போ இந்த டோட்டல் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 850 900. அப்ப என்ன பண்ணணும்னா டம்மி காலம் ஆட் பண்ணணும். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நம்மளுக்கு எப்போ நம்மளுக்கு இதுவாகுறதோ தென் வி வில் ஆட் அ டம்மி காலம். இப்போ நம்ம அந்த மாதிரி இப்போ ஒர்க் அவுட் பண்ணலாம். இதுல வந்து ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இந்த ப்ராப்ளம் வந்து இஸ் அ ப்ராப்ளம் ஆஃப் மேக்ஸிமைசேஷன் கண்ணா. ஓகே, அவங்க என்ன கேட்குறாங்க மேக்ஸிமைசேஷன் ஆஃப் ப்ராஃபிட்னு கேட்குறாங்க. எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க ரூல் என்னன்னா மேக்ஸிமைசேஷன் ஒரு ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதை வந்து we have to convert to a minimization. ஏன்னா நம்ம ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷனுக்காக வேம் ஒர்க் அவுட் பண்ணல, நம்ம ஒர்க் அவுட் பண்றது காஸ்ட் மினிமைசேஷனுக்காக. ஓகேவா? ஸோ we have to convert it to a minimization problem. சரியா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா we will have to subtract. அதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ரிலேட்டிவ் லாஸ் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் கன்வெர்ட்டிங் தி ப்ராப்ளம் இன்டு அ ப்ராப்ளம் ஆஃப் மினிமைசேஷன் என்ன சொல்லுவாங்கன்னா ரிலேட்டிவ் லாஸ் மேட்ரிக்ஸ் அப்படி சொல்லுவாங்க.
ஓகே. இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் இதுக்கு ஸ்டெப் 1 என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து இந்த மேட்ரிக்ஸ்ல எது ஹையஸ்ட் ப்ராஃபிட்னு பார்க்கணும். எது ஹையஸ்ட் ப்ராஃபிட் சொல்லுங்க பார்க்கலாம். இதுல எது ஹையஸ்ட் நம்பர்? 5.5. ஸோ என்னோட மேக்ஸிமைசேஷன் மேட்ரிக்ஸ் வந்து ஸோ 2.5, 4, 5, 2, 3, 3.5, 5.5, 1.5, 2, 4.5, 4.5, 2.5. So first find the highest profit value, which is 5.5. இந்த 5.5ல இருந்து இந்த full cells இருக்கு இல்லையா, அதை மைனஸ் பண்ணுங்கணும். இப்போ அதுக்கு முன்னாடி இது மறந்து போயிட்டாங்க. இங்க வந்து சப்ளை, இங்க டிமாண்ட். ஹண்ட்ரட், 200, 450, 150. இங்க வந்து 150, 450, 250. இங்க 850, இங்க வந்து 900. இப்போ நம்மளுக்கு வந்து அடிஷனலா எவ்வளவு வேணும்? 50. கரெக்டா? அப்போ இந்த சைடு ப்ராப்ளம் இல்லை கண்ணா, இங்க தான் ஷார்ட் ஆகுது. அப்ப நம்ம இங்க இன்சர்ட் பண்ணோம். ஸோ இங்க இன்சர்ட் பண்ணும்போது டம்மின்னு போட்டுக்கோங்க. ஸோ இது வந்து 0, 0, 0, 0, 50. ஸோ இப்போ இதுவும் வந்து 900, இதுவும் 900. இது ஃபர்ஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன்சர்ட்டிங் தி டம்மி காலம். இது சப்ளை டிமாண்ட் கண்ணா. ஓகே. ஃபர்ஸ்ட் இது வந்து ஸ்டெப் நம்பர் 1. ஸ்டெப் நம்பர் 2. இப்போ இதுல 5.5 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? இப்போ 5.5ல இப்படி பண்ணணும். 5.5 மைனஸ் 2.5. ஓகேவா? 5.5 மைனஸ் 4, 5.5 minus 5, 5.5 minus 2, 5.5 minus 3, 5.5 minus 3.5, 5.5 minus 0, 5.5 minus 1.5, 5.5 minus 2, 5.5 minus 4.5, 5.5 minus 4.5, 5.5 minus 2. இப்படி பண்ணிக்கணும் கண்ணா. ஸோ உங்களுக்கு எப்படி வரும்னா ஆன்சர்ஸ் இப்படி வந்துடும். இப்போ டம்மியில் அதே மாதிரி 5.5 minus 0, 5.5 minus 0, 5.5 minus 0, 5.5 minus 0. இது புரியுறதா? ஸோ 3, 1.5, 0.5, 3.5, 2.5, 204, 3.5, 113, 5.5, 5.5, 5.5, 5.5. இப்போ இதுதான் நம்மளோட
basic feasible solution matrix table for minimization of cost. Okay va? So supply, demand, so 150, 450, 250, 50, 100, 200, 450, 150, 900. இதுல வந்து m plus 1 minus m எவ்வளோகண்ணா? நம்பர் ஆஃப் ரோஸ் எவ்வளோக்கண்ணா இங்க இதுல? ஆப்டிமல் டெஸ்ட்டுக்கு 1 2 1 2 3 4 plus 4 minus 1 எவ்வளோ வருது ஆக்சுவலா? 7 வருது கரெக்டா? நம்மளுக்கு ஆக்சுவலா ஆப்டிமல் டெஸ்டோட ஃபார்முலா கரெக்டா மேட்ச் ஆகணும் அப்படின்னா அந்த ஃபைனல் ஆன்சரோட அலோகேஷன் எவ்வளோ வரணும்? 7 வரும். இதுதான் ரூல் கரெக்டா? இந்த ரூல் சாட்டிஸ்ஃபை ரூல் டு பி சாட்டிஸ்ஃபைட். ஸோ ஃபர்ஸ்ட் சம் ஒர்க் அவுட் பண்ணலாம். இந்த கண்டிஷன் வந்தா மட்டும்தான் போடுற ப்ரொசீஜர் சம்மு வந்து ஃபைனல் ஆன்சரா இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து வேற ஒரு மெத்தட் அடாப்ட் பண்ண போறோம். ஓகே ஓகே ரைட். இது நான் ஒரு ஃபுல் ஸ்கிரீன் ஆக்குறேன்டா, ஒரு நிமிஷம் இருங்க.